ஹலோ காய்ஸ், அனைவருக்கும் வணக்கம். இன்றைய தினம் 21/7/2024 ஒரு சில முக்கியமான செய்திகளை பார்க்கலாம். ஸோ இதில் ஃபர்ஸ்ட் பேஜ்லலாம் அவ்வளோ எதுவும் இம்பார்ட்டண்ட்டான இல்லை இன்ஃபர்மேஷன்ஸ் இல்லை. ஸோ நம்ம ஸ்டேட்ஸு இதெல்லாம் ஸ்கிப் பண்ணிடலாம். ஸ்டேட்ஸ் எல்லாம் இங்கெல்லாம் ரொம்ப அதிகமான இம்பார்ட்டண்ட்டான நியூஸ் எதுவுமே இல்லை. ஸோ நம்ம ஸ்ட்ரெயிட்டாக சயின்ஸ் செக்ஷனுக்கு வந்து போகலாம். ஸோ இங்கே வந்து ஆக்சுவலி பார்த்திங்கன்னா இந்த ப்ரிவலன்ஸ் ஆஃப் என்சிடிஸ் ட்ரிபிள் இன்ஃபெக்ஷியஸ் டிசீசஸ் டபுள் அப்படின்ற மாதிரி மென்ஷன் பண்ணியிருக்காங்களே. ஆக்சுவலி இது வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு விஷயம். அதாவது இப்போ என்சிடி அப்படின்னா என்னென்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க, நான் கம்யூனிகபிள் டிசீசஸ் நிறைய இருக்கு இல்லையா, அதாவது நார்மலாக பரவாத டிசீசஸ். ஸோ அந்த மாதிரியான டிசீசஸ் வந்து பார்த்திங்கன்னா இப்போ ரொம்பவே அதிகமாக இருக்குது அப்படின்றது வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. ஸோ இதுக்கு ஏன் அப்படின்ற ஒரு கொஷின் மார்க் மாதிரி இதில் எழுப்பி அதுக்கு நிறைய நம்ம வந்து எடுக்க வேண்டிய மாற்றங்கள் இந்த மாதிரி பல விஷயங்கள் பற்றி இந்த ஆர்டிக்கலில் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த என்சிடி நான் கம்யூனிகபிள் டிசீஸ் அப்படின்னா என்னென்னு பார்த்திங்கன்னா நார்மலாக சுகரு, ஹைப்பர் டென்ஷன், அப்புறம் வந்து இந்த டயபெட்டிஸ், டைப் 2 டயபெட்டிஸ், அப்புறம் ஹை பிளட் ப்ரெஷரு. ஸோ இந்த மாதிரி பல விஷயங்கள், அதாவது ஒருத்தவங்ககிட்டேருந்து இன்னொருத்தவங்களுக்கு பரவாத விஷயங்கள் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நான் கம்யூனிகபிள் டிசீஸஸ் தான் சொல்லுவோம். ஈவன் இந்த எய்ட்ஸ் அந்த மாதிரி பல விஷயங்கள். ஸோ இதெல்லாம் இந்த டிசீஸ்லாம் நார்மலாக 2014 இருந்த கணக்கெடுப்பு படி அதையும் 2018 எடுத்த கணக்கெடுப்பும் நம்ம கம்பேர் பண்ணோன்னா நிறையவே இன்க்ரீஸ் ஆகிருக்கு, டபுள் ட்ரிபிள் ஆகிருக்கு. ஸோ இதுக்கான காரணம் என்ன அப்படின்ற ஒரு கொஷினோடு இந்த ஆர்டிக்கல் ஆக்சுவலி ஃபர்ஸ்ட்டு எழுப்பியிருக்காங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் ஏன் இது வந்து அதிகமாக இருக்குதுன்னு பார்த்திங்கன்னா நம்மளுடைய இந்த யங்கர் ஜென்ரேஷனோட லைஃப் ஸ்டைல்னால் நிறைய ஃபாஸ்ட் ஃபுட்லேருந்து இருக்கட்டும் சரி, ஸோ நிறைய விஷயங்களால் வந்து லைஃப் ஸ்டைல் இஷ்யூஸ்னால நிறையவே வந்து இந்த என்சிடி அப்படின்றது அதிகமாகுது அப்படின்றத மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த ஏஜிங் பாப்புலேஷன் நிறைய இருக்கும்போது இது அதிகமாகுது அப்படின்றதையும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஏஜிங் பாப்புலேஷன் அதிகமாக ஸோ வயசானவங்க அதிகமாக இருந்தாங்கன்னா ஸோ இந்த என்சிடி அப்படின்றதும் அதிகமாகுது அப்படின்ற மாதிரி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் இன்ஃபெக்ஷியஸ் ரீஜனல், ஸோ அதாவது இந்த இன்ஃபெக்ட் ஆகிற டிசீஸ்லாம் ரீஜனல்குள்ளேயே அடங்கிடுது. ஆனால் இந்த என்சிடி அப்படின்றது வந்து ஆக்சுவலி ரொம்ப கம்மியாக இருக்க வேண்டியது இருந்தாலும் வந்து அதிகமாக ஆகிட்டே இருக்குது. ஏன்னா வந்து நான் கம்யூனிகபிள் டிசீஸ் தான், டக்குன்னு யாருக்கும் பரவிடாது. இருந்தாலும் இது வந்து அதிகமாக பரவுறதுக்கான நம்ம பரவிட்டுருக்கு. ஸோ அதுக்கான என்னென்ன ஸ்டெப்ஸ் எடுக்கணும் அப்படின்றதையும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அதாவது நிறையவே இந்த பெட்டர் ஒர்க் லைஃப் மேனேஜ்மெண்ட், அதாவது நம்மளுடைய நிறைய பேருக்கு இந்த ஒரு விழிப்புணர்ச்சியை ஏற்படுத்தணும், ஒரு நல்ல லைஃப் ஸ்டைலுக்கான விழிப்புணர்ச்சி அப்படின்ற மாதிரி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அதே நிறைய இப்போ கேலோ மூமெண்ட்லாம் எடுத்துகிட்டு வந்திருக்காங்க இல்லையா. ஸோ யோகா இந்த மாதிரியான பல ஃபிசிக்கலாக நிறைய விஷயங்கள் செய்கிறதுக்கு, அண்ட் ஹெல்த்தியான ஒரு லைஃப் ஸ்டைல் நம்ம வந்து வாழறதுக்கு. ஸோ இந்த மாதிரி பல விஷயங்களுக்காக நம்ம வந்து ஸ்டெப் எடுக்கணும் அப்படின்ற மாதிரி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ இதுலேருந்து நம்ம ஓவர் கம் பண்ணுறதுக்கு, இந்த நான் கம்யூனிகபிள் டிசீஸ் அதிகமாகிறதுலேருந்து ஓவர் கம் பண்ணுறதுக்காக நம்ம இந்த ஸ்டெப்ஸ்லாம் எடுக்கணும் அப்படின்ற மாதிரி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இப்போ சப்போஸ் நம்ம இந்த மாதிரி ஸ்டெப்ஸ்லாம் நம்ம வந்து எடுத்துகிட்டு வரலன்னா, அதை மெயினாக இந்த ஹெல்த்தி லைஃப் ஸ்டைல் அதெல்லாம் எடுத்துகிட்டு வரலன்னா ஒன்று நியூட்ரிஷனால் வர்றது 2 தானே. ஸோ நியூட்ரிஷன் இல்லை ஒபிசிட்டி. ஸோ இது 2தாலையும் அஃபெக்ட் பண்ண விடுவாங்க. அந்த நிறைய இந்த என்சிடி எல்லாம் அதிகமாகும் அப்படின்ற மாதிரி நிறைய மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ நம்ம இந்த 3, அதாவது ஒர்க் லைஃப் மேனேஜ்மெண்ட் பற்றி, அண்ட் தென் ஃபிசிக்கல் இந்த யோகா இந்த மாதிரி ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டீஸ் பற்றி, அண்ட் தென் வந்து ஹெல்த்தி லைஃப் ஸ்டைல், இது 3 பற்றியும் நிறைய அவேர்னஸ் க்ரியேட் பண்ணணும். அதுதான் வந்து நம்ம ஃபர்ஸ்ட் ஸ்டெப் இதுக்கு எடுக்க வேண்டியது அப்படின்ற மாதிரி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அண்ட் தென் ஆக்சுவலி இந்த மேலேயே இருக்கு இல்லையா. ஸோ இதுவுமே ஆக்சுவலி கொஞ்சம் இம்பார்ட்டண்டான விஷயம் தான். அனிமல்ஸ் அக்வயர் ஜீன்ஸ் ஃப்ரம் பாக்டீரியா தட் கேன் ப்ரொடியூஸ் ஆன்டிபயோட்டிக்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க இல்லையா. ஸோ அதாவது இது ஆக்சுவலி ஃபர்ஸ்ட்டு எங்கே இருந்துன்னு பார்த்திங்கன்னா டிலாய்டு ரோட்டிஃபர்ஸ் அப்படின்ற ஒரு ஃப்ரெஷ் வாட்டர் ஸ்பீஷிஸ், அதாவது ஃப்ரெஷ் வாட்டரில் மட்டும் இருக்கிற டிலாய்டு ரோட்டிஃபரஸ் அப்படின்ற இதுலேருந்து தான் ஆக்சுவலி இது கண்டுபிடிச்சிருக்காங்க. கிட்டத்தட்ட இது எப்படி இருக்குன்னா ஒரு டெய்ல், மவுத்து, கட்டு. ஸோ அந்த ஆக்சுவலி இதில் மென்ஷன் பண்ணியிருக்கிறது அந்த ஆர்கானிசம் பற்றி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. டெய்லு, மவுத்து, வயிறு பகுதி, இது மாதிரிலாம் பல விஷயங்கள் பார்த்தாலே நமக்கு தெரியும், ஐடென்டிஃபை பண்ண முடியும். ஸோ ஆக்சுவலி இதுக்கிட்டேருந்து நம்ம கற்றுக்கிட்டது என்ன அப்படின்றது பார்த்திங்கன்னா, புதுசாக கண்டுபிடிச்சிருக்கிறது என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா, சப்போஸ் இது ஏதாச்சும் ஃபங்கல் வந்து இன்ஃபெக்ட் பண்ணிச்சிங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இப்போ அது நிறைய இதுக்கு முன்னாடி பாக்டீரியாலாம் நம்மளுடைய பாடிக்குள்ளே ரியாக்ட் ஆகிருக்கோம் இல்லையா. ஸோ இதுக்கு முன்னாடி பாக்டீரியா நிறைய ரியாக்ட் ஆன பாக்டீரியா, ஸோ அதெல்லாம் கிட்டேருந்து கற்றுக்கிட்ட மாதிரி ஒரு ஆன்டி ஃபங்கல், அதாவது பாக்டீரியாஸ், மைக்ரோப்ஸ், இந்த மாதிரி பல விஷயங்கள் கிட்டேருந்து அந்த ஒரு இம்யூனிட்டியை வாங்கிட்டு, ஸோ அந்த ஆன்டி ஃபங்கல் அப்படின்ற மாதிரி வந்து இது திகழுது, அதாவது அந்த ஃபங்கல் இன்ஃபெக்ஷன்லேருந்து தப்பிக்கிறதுக்காக. ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் வந்து இப்போ ஃப்ரெஷ் வாட்டரில் மட்டும் தான் இங்கே மென்ஷன் பண்ணியிருக்காங்க.
பட் ஆனால் ஆக்சுவலி இது அனிமல்ஸ்லேயுமே இருக்குது, பட் ஆனால் ஒரு பெரிய அளவில் வந்து இல்லை. ஸோ இது வந்து ஆக்சுவலி பார்த்திங்கன்னா ஸோ இதை பற்றி புதுசாக கண்டுபிடிக்க ஒரு ஃபார்மக்யூட்டிக்கல் சைடில் வந்து பார்த்திங்கன்னா உண்மையிலே ஒரு நிறைய நல்ல அப்டேட்லாம் வந்து நம்ம வரத்துக்கு நிறையவே சான்ஸ் இருக்குது. நிறைய இந்த நார்மலான நிறையவே நேச்சுரலாக இம்யூனிட்டி பவர்லாம் நமக்கு வர்றதுக்காக நிறைய மெடிசன்ஸ் ஃபார்மக்யூட்டிக்கல்ஸ் சைடில் நிறையவே ஹெல்ப்ஃபுல் பண்ணுறதுக்கான சான்ஸ் நிறையவே இருக்குது, அப்டேட் ஆகிறதுக்கும் சான்ஸே இருக்குது. ஸோ மற்றபடி இங்கே வேறு எதுவும் இம்பார்ட்டண்ட்டாக இல்லை. ஸோ அந்த இங்கே வந்து பார்த்திங்கன்னா இது ஆக்சுவலி கொஞ்சம் இம்பார்ட்டண்டான விஷயம் தான். டீ இண்டஸ்ட்ரி 6 ஹையர் RODTEP ரேட்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க இல்லையா. ஸோ இந்த RODTEP அப்படின்னா என்னென்னு பார்த்திங்கன்னா ரெமிஷன் ஆஃப் டியூட்டிஸ் அண்ட் டாக்ஸஸ் ஆன் எக்ஸ்போர்ட்டட் ப்ராடக்ட்ஸ் அப்படின்ற மாதிரி இங்கேயே மென்ஷன் பண்ணியிருக்காங்க பாருங்கள். ஸோ ஆக்சுவலி இது என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆக்சுவலி இது ரெமிஷன் ஆஃப் டியூட்டிஸ், அந்த நேம் சஜஸ்ட் பண்ணுற மாதிரி ரெமிஷன் ஆஃப் டியூட்டிஸ் அண்ட் டாக்ஸஸ் ஆன் எக்ஸ்போர்ட்டட் ப்ராடக்ட்ஸ். அதாவது இப்போ நம்ம ஒரு விஷயம் வந்து நம்ம எக்ஸ்போர்ட் பண்ணுறோன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அதனால் நம்மளுடைய நேஷன்ஸ்க்கு வந்து அது வந்து நம்மளுடைய நேஷனை விட்டு வெளில போகுது அப்படின்ற போது இன்னுமே நிறையவே வந்து நான் பே பண்ண வேண்டியது அவசியமாக இருக்கும். அதாவது நார்மலாக நம்ம அவுட் ஆஃப் நம்ம ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துல டிரான்ஸ்போர்ட் பண்ணி போயிட்டு அங்கே சேல் பண்ணுறோம் அப்படின்னும் போதே அது வந்து ப்ரைஸ் வந்து கூட தான் செய்யும். ஸோ அந்த மாதிரி வந்து ஸோ இந்த மாதிரி நிறைய சார்ஜஸ் போடுறதுனால அவங்க வந்து நிறைய எக்ஸ்போர்ட்ஸ் கம்மியாகும் அப்படின்றதுனால மறுபடியும் ஒரு ரிட்டர்னாக அந்த எக்ஸ்போர்ட்டருக்கு மறுபடியும் அதை கொடுக்கறது தான் பார்த்திங்கன்னா RODTEP, அதாவது ரெமிஷன் ஆஃப் டியூட்டிஸ் அண்ட் டாக்ஸஸ் ஆன் எக்ஸ்போர்ட்டட் ப்ராடக்ட்ஸ் அப்படின்ற மாதிரி ஒரு ஆறுதல் லைக் ஒரு அவங்க கொடுக்குற ஒரு சப்சிடி அந்த மாதிரி கூட வச்சுக்கலாம். ஸோ அந்த மாதிரியான ஒரு விஷயம் தான் இந்த RODTEP. ஸோ அதை வந்து ஆக்சுவலி கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணணும் அப்படின்றது தான் டீ இண்டஸ்ட்ரி வச்சுருக்க ஒரு ஒரு இன்ஃபர்மேஷனாக வச்சுருக்காங்க. இது வந்து கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணிங்கன்னா நல்லாயிருக்கும். ஏன் வந்து பார்த்திங்கன்னா இப்போலாம் நிறையவே இந்த ஃப்ரீ ட்ரேடு ப்ரோக்ராம்லாம் வந்துகிட்டே இருக்குது. ஸோ இந்த மாதிரி ஃப்ரீ ட்ரேடு ப்ரோக்ராம் வரும்போது நாங்கள் அங்கே போகும்போது எங்களுடைய ப்ராடக்ட்ஸ் வந்து ஏன்னா ஒரே தரமான ஒரு ப்ராடக்ட்ஸ் ரொம்ப ஹை காஸ்ட்லேயும் ஒரு லோ காஸ்ட்லேயும் கிடைக்கும் போது கன்ஃபார்ம் எல்லாருமே லோ காஸ்ட்டில் தானே ப்ரிஃபர் பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரி பண்ணும்போது எங்களால் அந்த லோ காஸ்ட்டு கொடுக்கவும் முடியல. ஸோ அந்த மாதிரி வந்து டீ இண்டஸ்ட்ரி வந்து குற்றச்சாட்டு வச்சுருக்காங்க. ஸோ எங்களுக்கு அந்த ரெமிஷன் ஆஃப் டியூட்டிஸ் அண்ட் டாக்ஸஸ் அண்ட் எக்ஸ்போர்ட்டட் ப்ராடக்ட்ஸ், அதாவது அவங்க கவர்மெண்ட் மறுபடியும் அவங்களுக்கு டீ எக்ஸ்போர்ட்டர்ஸான அவங்களுக்கு கொடுக்க வேண்டிய காசை கொஞ்சம் அதிகம் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ இது மூலயமா வந்து அங்கே அவங்க ரேட் கம்மி பண்ணி நிறைய ப்ராஃபிட் பண்ணுறதுக்கு நிறையவே சான்ஸ் இருக்குது. ஸோ அண்ட் தென் இன்னொன்றையும் ஆக்சுவலி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அதாவது சீப்பர் இந்தியாவில் வந்து பார்த்திங்கன்னா ஆல்மோஸ்ட் இந்த நேபாளில் தான் நிறையவே வந்து டீ வந்து உருவாக்கி ரொம்ப சீப்பரான டீ ப்ராடக்ட்ஸ்லாம் வந்து ஆக்சுவலி இங்கே வந்து சேல் பண்ணுவாங்க. ஸோ இந்த மாதிரி இப்போது பல்காக வரும்போது இங்கே லோக்கலில் இருக்கிற டீ எக்ஸ்போர்ட்டர்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே அஃபெக்ட் ஆகுறாங்க. ஸோ ஆன்டி டம்பிங் இம்போசிஷனை அதிகப்படுத்துங்க அப்படின்ற மாதிரி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அதாவது நேபாளிலேருந்து இங்கே ஃப்ரீயாக வந்து நேபாளிலேருந்து இங்கே ஒரு 100 kgs ஆஃப் டீ சப்போஸ் நாளைக்கு வருதுன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இப்போ அது வந்து டக்குன்னு வந்தோடனே ஸோ இங்கே இருக்கிற லோக்கலில் இருக்கிறவங்க எல்லாேருக்கும் வந்து பார்த்திங்கன்னா அது அஃபெக்ட் ஆகும். ஸோ அது மட்டும் இல்லாமல் அவங்களுக்கும் அது ஃப்ரீ தான். ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா அவங்களும் எடுத்துகிட்டு வந்து இங்கே நிறைய ப்ராஃபிட் வந்து ஏர்ன் பண்ண பார்க்குறாங்க. அது மட்டும் இல்லாமல் சீப்பரானது குவாலிட்டிஸ் தானே இருக்குது. ஸோ அதனால் வந்து ஸோ அவங்க இங்கே வந்து டம்ப் பண்ண பார்க்குறாங்க. ஸோ இந்த ஆன்டி டம்பிங் அப்படின்றது எப்போத்துல தான் இருக்கிறது தான். ஸோ இந்த ஆன்டி டம்பிங் இம்போஷன் அந்த நேபாளிலேருந்து வர டீ ப்ராடக்ட்ஸ்க்கெலாம் வந்து ஆன்டி டம்பிங் வந்து இம்போஸ் பண்ணுங்கள் அப்படின்ற மாதிரி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ அதை பற்றின ஒரு சின்ன அப்டேட் தான் இருக்கீங்க. ஸோ மற்றபடி வேறு எதுவும் இம்பார்ட்டண்ட்டான விஷயம் இல்லை. ஸோ ஃபைனலி மீண்டும் அந்த மாதிரி முக்கியமான செய்திகளோடு சந்திக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், மற்றவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கணும்னு ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம், மீண்டும் நாளை சந்திப்போம்.